ஹலோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் நிறைய ரியல் எஸ்டேட் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸை மீட் பண்ண போகும்போது அவங்க நம்மள்ட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ லீடு கிடைக்கும் அப்படின்றத நம்மள்ட்ட கேட்குறாங்க. கரெக்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான ரிசல்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு வெளியிலேயும் நிறைய இடத்துல பண்ணுறாங்க, ஸோ அவங்க குவாலிட்டியான லீடு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு இது சொல்கிறாங்க. நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான லீடு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் சதீஷ், ஆட் டிஜிட்டல் சன்ஜோ அப்படின்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸுக்கு ஃபவுண்டராக இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி லீடு எப்படி நான் எங்களோட கிளைண்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுவும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், காஸ்ட் பர் லீடு எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை ஹை குவாலிட்டி லீடு ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்கிற டவுட் அதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ லீடு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடு ஜென்ரேட் ஆகிறது அந்த ப்ராடக்டை பொறுத்து தான் லீடு ஜென்ரேட் ஆகும். ப்ராடக்ட்னு இந்த இடத்துல நம்ம மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லே அவுட், அதாவது லொக்கேஷன். எந்த லொக்கேஷனில் நம்ம சைட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் லீடு உள்ளே ஜென்ரேட் ஆகும். இப்போது தாம்பரம், வண்டலூர், இந்த மாதிரி கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி ஏரியாலனா ஒரு லீடு ஒரு ஜென்ரேட் ஆகும், ஒரு ஸ்பெசிஃபிக் லீடு ஜென்ரேட் ஆகும். இப்போது ஓஎம்ஆர், கேளம்பாக்கம் அந்த சைடுனா அதுக்கு ஒரு மாதிரி லீட் ஜென்ரேட் ஆகும். செங்கல்பட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ஜென்ரேட் ஆகும். மீஞ்சூர் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி லீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ லீடு இப்படி தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் எக்ஸாக்டாக இவ்வளோ லீடு தான் வரும் அப்படின்றத எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டுமே சொல்ல மாட்டாங்க. அது அக்யூரேட்டாக அவங்க சொல்கிறது அக்யூரேட்டாக அப்படியே கொடுக்கவும் முடியாது. ஆனால் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வரும் அப்படின்ற அக்ரிமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா, குவாலிட்டியான லீடு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ணுற லீடு குவாலிட்டி லீடு தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் என்கிட்ட நான் அவங்கள மீட் பண்ணும்போது என்கிட்ட கேட்குற கொஸ்டின் இதுதான். ஸோ அதுக்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போது நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பேஸ் பண்ணி இருக்குது பிளாட்டு. கிட்டத்தட்ட இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 lakhs பட்ஜெட்டு. ஒரு பிளாட் அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா 60 லட்சம். இதுவே வில்லாவாக அவங்க கட்டி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 75 lakhs to 80 lakhs வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ஆட் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 monthல. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் ஷோ பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷோ ஆகும். அதில் ரெக்கார்டிங்கில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் மந்த் 1 September 2025, 30 September 2025 1 மந்த்துக்கான நான் டேட்டா எடுத்துருக்கேன். ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஆட் இன்னமும் ஆக்டிவில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 224 லீடு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 224 லீடுமே நமக்கு ஹை குவாலிட்டி இன்ட்ரெஸ்டட் லீட்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ ரீச் வந்திருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். 43,860 ரீச் வந்திருக்கு. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3.01, அதாவது 1.45 இருந்தாலே அந்த ஆடு நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு இங்கே டபுளாகவே இருக்குது. 3.01 அப்படின்னா ஆடு நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். காஸ்ட் பர் லீடு பாருங்கள், 152 ரூபா. ஒரு லீடோட காஸ்ட் 152 ரூபா. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அமௌண்ட் ஸ்பெண்டு 34,056 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 34,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 224 ஹை குவாலிட்டி இன்ட்ரெஸ்டட் லீடு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரெஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். 1,31,875 இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அவங்களோட மொபைலுக்கு நம்மளோட ஆடு உள்ளே போயிடுச்சு அப்படின்றது தான் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்றது. இந்த ரீச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது அந்த ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் ரீச்சுன்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் பார்த்தீங்கன்னா 258 ரூபாய் வந்திருக்கு. லிங்க் கிளிக்ஸு, நம்ம கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணவங்க 797 பேர். சிபிசி காஸ்ட் பர் லிங்க் கிளிக் பார்த்தீங்கன்னா 42 ரூபா தான்.
கிளிக் த்ரோ ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0.60% தான் இருக்குது. ஓகேங்களா. சிபிசி ஆல்னு வந்து பார்க்கும்போது 23 ரூபா தான், 23 ரூபா புள்ளி 65 பைசா. அதுதான் ஓகே. நமக்கு மெயினாக தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லீட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றது தான். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 34,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 224 ஹை குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆடு வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு, லீடும் நல்ல குவாலிட்டியான லீடும் உள்ளே வந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த 60 lakhs பட்ஜெட்டுக்கு 224 இன்ட்ரெஸ்டட் லீடு உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை அந்த லே அவுட்டில் உள்ள பிளாட்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிளைண்ட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்து இதை விட அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 34,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு பிளாட் சேல் பண்ணால் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்றது பிஸ்னஸ் ஓனராக இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நானும் இது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீட் ஜென்ரேட் பண்ணி நம்ம கஸ்டமர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ லீடு தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இதை தான் நம்ம ப்ரூஃபாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நம்ம சர்வீஸ் வேணும் அப்படின்னா வீடியோவில் இருக்க நம்பரை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.